திருவடி மாது பொன்னான திவ்ய போர் பாத கமலத்திற்கு சரி தங்கையால் திருவடி மாது போர் பாதத்திலே கொட்டி குவித்து உங்கள் பாதத்தை அடிபடுகிறேன் அக்கா. தங்கா என் பாதத்தை மனிதபடியால் சுகமாக வாழ்ந்திருப்பேன். பாதத்தை பணிந்தபடியால் சுகமாக வாழ்ந்திருப்பேன். என்றுமே இல்லாமல் இன்று என்னை அழைத்திராம். என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? மன்னனாக மாமன்னா வைத்தாரா? அதனால மன்னரை காண்போம் அல்லவா? நலமாக வாழ்ந்திருப்பார். எங்குதே மனவாடுதே மன்னரே மன்னரே
என்ன சொல்ற? உன் தேவையாகப்பட்ட வான்மதி பெருந்தெருவாளும் என் தங்கையாகப்பட்ட திருவடி மாதும் கல்லானாலும் கணவன் என்று புல்லானாலும் புரசன் என்று மன்னா உன் தேவையாகப்பட்ட வான்மதி அந்த வனம் சென்று நறுமலர்களை பறித்து வந்து தாங்களுடைய திருவடிக்கு 1000 கோடி கண்ணவடைய திருவடி பாதத்தை மனிதபடியால் டெல்லி என்று சொல்லப்பட்ட அச்சினாபுரத்தில் வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு என்றும் சீரம் சிறப்படின வாழ்ந்திருப்பா என் தேவி பான்மதி வாழ்ந்திருந்தால் வெஜகத்தில் கோடான கோடி காலம் தாங்களுடைய ஆசீர்வாதம் தாங்களுடைய சித்தமாகட்டும் சாமி வலிதி 1000 தாஜிமாக விட்டு என் எதற்காக மன்னா வரவழைத்தீர்கள் இன்று உன ஏன் அழைத்து என்ன காரணம் எதற்காக தேவி நெஞ்சண்டைக்கு தப்பாய் வார தேவி மன்னா நான் சண்டை சபலுக்கு போய் வருவேன் போய் வா என்று எனக்கு விடைகள் 14 நாள் சண்டை இரவு சண்டைக்கா இரவு சண்டைக்கு போய் வரலாம் பொன்னான வாய் திறந்து போய் வா என்று எனக்கு விடைகள் என்ன சொல்ற உன் தேவையாகப்பட்ட பான்மதி தாங்க எடுத்து ஒரு வாய்வார்த்தை கூறலாமா அப்படியா பின்னி எடுக்க போறேன் நான் சக்கராவில் போட்டு
அடி தப்பிக்கிறா பத்தியா கண்டோம். அவர் வீடியோ மட்டும் 18,2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கிறாங்க. உலகத்திலே கையில விடு 30 வீடு எடுக்கிற நான் தான், யாரும் கிடையாது. ரோட்ல டிவிலே கூட போட்டு பாருங்க, ஒரு இஞ்சி கூட ஆடாது. வீடியோ ஒரு இஞ்சி கூட பேக் ஆகாது. இதே வேலை இல்லை, காலையில் கம்பெனி வேலை செய்யணும், கவர்மெண்ட் ஜாப். இரவு சண்டைக்கு போறேன்னு சொல்றீங்க. அந்த பொல்லாத பீமக்கண்ட உன்னை பொல்லாது விடுவானா? சண்டால பீமக்கண்ட சதிமோசி செய்திடுவாங்க. அந்த பாண்டவர்கள் அனைவரும் படை பட்டாளத்தோடு நெத்தரையில் இருப்பார்கள். நாங்க ராவோட ராவா இரவோடு இரவாக சென்று என் படை பட்டாளமெல்லாம் அழைத்து அவர்களை கூண்டோடு அழித்து வருவேன். பீமனை கண்டா உங்களுக்கு பயம் இல்லையா? கொஞ்சம் கூட பயம் இல்ல. பீமனை பார்த்தா பயம் இல்ல. பீமோனா பீமோனா உள்ள புடிங்க வர்றேன். ஏய், அரண்மனைக்குள்ள ஆயுத நடுவு எடுப்பதற்கு போனேன். ஆயுதங்கள் போய்தான் ஆகப்படும். சொன்னாலும் போகதா போறீங்க, போக வேண்டான்னு சொன்னாலும் போகதா போறீங்களா? உண்மை. உன்னோட விதி யாருதான் மாத்த முடியும்? என்ன விதியா? சரி போயிட்டு வாங்க. என்னடி உன் புருஷன் போனா புலகு போட்டுருவாரு, நீ வேணான்னு சொல்லுடி. எங்க அக்கா வீதியில நல்ல நல்ல விதவிதமா சீலை கட்டி நடக்க முடியுமா? இல்ல கொண்டையில பூதா வைக்க முடியுமா? இல்ல விதவிதமா மேக்கப் பொருள் எல்லாம் வாங்கி மூஞ்சில மேக்கப் தான் போட முடியும். அவன் பொட்டு வைக்க முடியுமா? என்ன பண்ண முடியும்? அண்ணாமா செத்து போட்டான், கவலைலாம் இல்ல. ஆமா, விதவிதமா பூவும் பொட்டும் புடவை எப்படி வேண்டி உங்களுக்கு அச்சம் கவலையா? சொல்ல நீங்க அவன் தம்பி பொண்ணு எடுத்து அப்படின்னு அக்கா சொல்ல சொன்னா நான் சொன்னேன். குடும்பத்துக்கு எடுக்கிறவா ஆகட்டும். அதனால பார்த்து பதனமாக சென்று வாருங்கள். வருவீர் வருவீர் என்று நான் வரிமீது விரிவைத்து
காத்திருப்பேன் மன்னா. இதோ வீரவாள் தருகிறேன் சாமி. அக்கா, நீங்க வீரவாள் கொடுக்கும் பொழுது உங்க மன்னவர் மீது சாவு கவிச்சு அடிக்கிறது. மன்னா, சென்று பாருங்க. அருமையான கேட்சி. அப்படி நாங்க சண்டைக்கு போவதா இருந்தால் சைலன்ட். என் அண்ணனாகப்பட்ட அங்கு தேசத்து அரசன் கர்ணன் என் படை பட்டாளமெல்லாம் அழைத்து நாங்கள் ராவோட ராவாக இரவு சண்டைக்கு போக வேண்டும். அழைத்ததாக அப்படியே பல்லங்கள்லாம் கழிச்சு போடுறேன். நானே கவுல் வச்சுக்கிறேன். ராவா குடிக்கணும். இரவோடு இரவா அப்படி சொல்லிட்டு ராவோடு ராவாதான் எனக்கு கோட்டை ஞாபகம் தான் வருது. அதனால நான் அழைத்ததாக அத்தினாபுரத்தை வேண்ட துரியோதனை அழைத்தரங்கு என் அண்ணனாகப்பட்ட அங்கு தேசத்து அரசன் கர்ணனை அழைக்குவான். ஆகட்டும், இவனதாகத்தானே